ஓம் விருஷபத்வஜாய வித்மகே குருணிஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயாத். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நவகிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட அதிசார பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அதிசார பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு கிரகம் தன்னோட இயல்பை மீறி வேகமாக இன்னொரு ராசிக்கு போகிறது, மறுபடியும் அதே ராசிக்கு திரும்பி வந்துச்சுன்னா அது வக்கரம். வேகமாக போகுது அப்படின்னா அது அதிசாரம். அந்த வகையில குரு பகவான் இப்ப மிதுன ராசியில இருக்கார். ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது விசுவாவசு வருடம் ஐப்பசி 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பிரதோஷம். ஆங்கிலத்துக்கு அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசி அப்படிங்கிறது குரு உச்ச வீடு. அப்ப குரு உச்சம் தொட போறார் அப்படிங்கிறது தான் இந்த அதிசார பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. எத்தனை நாளைக்கு ஜோசியர் அங்க இருப்பாரு அப்படின்னா, அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு 52 நாள் குரு பகவான் உச்சத்தை தொட்டு உங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறத வழங்க போறாரு. அதாவது காலபுருஷனுக்கு 9வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி குரு. தந்தை, தெய்வ அருள், அதிர்ஷ்டம், உயர்கல்வி இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அது மாதிரி அயன சயன போகம், செலவுகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துக்கும் குரு தான் அதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் தொட போறார் அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி எரியும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்டையே யாரும் வர முடியாது. அந்த அளவுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரிகள் இருந்தா வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அத்தனையவும் 52 நாள் குரு பகவான் ஆட்டமா ஆட போறார். குரு விளையாடல் அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. அதான் உங்களோட ராசிக்கு குரு என்ன கொடுக்க போறார், இந்த 52 நாள் வாழ்க்கையில நல்லது நடக்குமா, மாற்றம் நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் பார்த்துருவோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட அதிசார பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 52 நாள், அதாவது ஐப்பசி 1ஆம் தேதி அக்டோபருக்கு 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பருக்கு 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு 52 நாளைக்கு குரு பகவான் உங்களோட ராசிக்கு 5வது வீட்டுல இருந்து 6வது வீட்டுக்கு போறாரு. இப்ப இருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5வது இடம் ரொம்ப நல்ல இடம், குருவுக்கு உகந்த ஒரு இடம். அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குரு அப்படிங்கிற இடத்துல இருக்கார். ஆனாலும் பெருசா நன்மைகள் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 5ல குரு இருக்கும்போது உண்மையிலேயே நல்லது நடக்கணும். பிள்ளைகள் வழியில மிக சிறந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கணும். பிள்ளைகளை நினைச்சு நாம பெருமைப்படணும். அதே நேரத்துல சனி எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது வீட்டுல இருக்காரு. அப்ப வீட்டுல 2-3 பிள்ளைங்க இருக்குன்னா ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும், இன்னொரு பிள்ளைய நினைச்சு நாம கவலைப்படுற மாதிரி ஆயிருக்கும். ஏன்னா இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிற இடத்துல குரு இருந்து ராசியை பாக்குறாருங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. அதனாலதான் பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு ஒளி ஏற்றி வைப்பாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சனி குடும்பஸ்தானத்துல இருக்கிறார் அப்படிங்கறதால குடும்பத்துல ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும். 7ரை சனியில பாத சனியில இருக்கார் அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒண்ணு பிள்ளைகள் வழியில நமக்கு ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா பங்காளிகள் வகையில சொத்து பிரச்சனை அப்படிங்கிறத கொடுப்பாரு. அப்படி இல்லைன்னா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம், அக்காவா இருக்கும், தங்கச்சா இருக்கும், அது சொத்து மேல கேஸ் போட்டுக்கிட்டு கிடக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், சில பேருக்கு தேவையில்லாத மன உளைச்சல், இது எல்லாத்தையுமே கூட கொடுத்துருப்பாரு. அந்த வகையில சனியால தொந்தரவு இருக்கு. குரு அதை கொஞ்சம் காப்பாத்திக்கிட்டு இருந்தாரு. சரி, இப்ப குரு போற இடம் நல்ல இடமா கெட்ட இடமா ஜோசியர அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது குரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 2-11 இந்த 2 அற்புதமான இடங்களுக்கு அதிபதி குரு. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம். அதாவது ராசிநாதன் சனிக்கு பகை கிரகமா இருந்தாலும் கூட உங்களுக்கு 2க்கும் 11க்கும், அதாவது தன லாபாதிபதி அப்படிங்கிறதால அவர் 6ஆம் இடத்துல போய் மறையக்கூடாதுதான், அது உண்மைதான். அதாவது 6ல் குருன்னா ஊரில் பகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட இடத்துக்கு குரு போறார் அப்படிங்கிறது கொஞ்சம் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு கொடுக்கும். அதனால கூடுமான வரைக்கும் அடுத்தவங்க பிரச்சனையில மூக்க நுழைக்காதீங்க. எவனோ கெட கெட்டு போறான், 2 பய அடிச்சுட்டு கிடப்பான், நம்ம போய் சமாதானம் பண்ண போவோம், விலைக்கு கூட போவோம், நமக்கு 2 சாத்து விழுவோம், இல்லைன்னா நம்ம மேலேயும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. அதனால கூடுமான வரைக்கும் தான் உண்டு, தன்னோட வேலை உண்டு அப்படின்னு இருக்கணும். அது மாதிரி ஒரு தொழில் செய்யறீங்களா, இருக்கிற ஆளுங்களை நீக்க கூடாது, புதுசா ஆளுங்களை சேர்க்க கூடாது. என்ன நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கோ அப்படி அப்படியே ஓட்டிட்டு இருக்கணும். 10 ரூபா கிடைக்கிற இடத்துல 8 ரூபா கிடைச்சாலும் பரவாயில்ல, நமக்கு பஞ்சாயத்து இல்லாம சுகமா பழப்ப ஓட்டும் அப்படிங்கிறதுக்காக புது முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. அது மாதிரி இடம் வாங்கறது, இடம் விற்கிறது, இந்த மாதிரி கமிஷன் தரகு ஏஜென்சி பார்க்கறது, உங்களோட வேலையவே உங்களோட நிலத்தையே விற்கிறது, இந்த எல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது இந்த ஒரு 52 நாள் அப்படிங்கிறது நல்லது.
ஏன்னா இப்ப நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு இடம் எழுத முடியாது. அந்த இடத்துல பங்காளி அவன் விக்கிறவனோட பங்காளி ஒருத்தன் கேஸ் போடுவான். தேவையில்லாத பிரச்சனை, காசை கொடுத்துட்டு ஊசி குத்துங்கிற கதையா இருக்கணும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அது மாதிரி ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறவங்க ஒரு கட்சி மாறி போறது, இல்ல மேலிடத்தை பகச்சிக்கிறது, அதிருப்தியில இருக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது. அது மாதிரி வேலை செய்யற இடத்துல சக ஊழியர்களால பிரச்சனை, நாம எதிர்த்து நின்று பேசுறது வேண்டாம், விடுங்க. அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இன்னைக்கு அவனுக்கு நேரம் நல்லா இருக்கு, ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு எனக்கு நேரம் நல்லா இருக்கும், அன்னைக்கு நான் பேசிக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு அவங்க புலத்துல பாக்குறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதே நேரத்துல உங்களோட ராசிக்கு 2க்கும் 11க்கும் அதிபதி சாதாரணமா 6ல போல உச்சமடைகிறார். அதை ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இந்த உச்சமடையும் போது பிரச்சனையே வந்தாலும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறதையும் கொடுத்துருவாரு. அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை. 6ல குரு, ஊர்ல பகைதான். ஆனா பகை வெல்லக்கூடிய ஒரு போர்வாளா நீங்க இருப்பீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்களை எதிர்த்தவனுக்கு எதிர்காலமே கிடையாது. ஆடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா போக வேண்டியதில்லை. தீரி வந்தா பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க. வெற்றி உங்களுக்கு தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்து அப்படிங்கிறதும் கிடையாது. அது மாதிரி குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதால மிக அற்புதமான நேரம் அப்படிங்கறதும் உங்களுக்கு இருக்கு. அந்த வகையில உங்களோட ராசிக்கு 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அப்ப 10ல குரு பார்வை விழுது அப்படின்னா தொழில் ரீதியான வளர்ச்சி இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன தொழில் செஞ்சாலும் சரி, அப்படியே மந்தமா கிடந்த தொழில் கூட அப்படியே மெல்ல சிறுக 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 ஏந்திரிக்க ஆரம்பிக்கும். பரவாயில்ல, தொழிலால 10 ரூபா உட்கார்ந்து கிடந்தது நிமிருது, பரவாயில்ல, இது இப்படியே போனா கூட போதும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தொழில் ரீதியான வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். நஷ்டத்துக்கு இதுக்கு மேல வேலை அப்படிங்கிறதே கிடையாது, பயப்பட வேண்டியதில்லை. அது மாரி இந்த கர்மஸ்தானத்தை குரு பார்த்து புனிதப்படுறார் அப்படிங்கிறதால நீங்க செஞ்ச புண்ணியங்கள்லாம் உங்களை சேரக்கூடிய ஒரு நேரம். யாருக்கோ இன்னைக்கோ நீங்க தெரியாம ஒரு உதவி செஞ்சிருந்தாலும் அதுக்கான புண்ணியம், கரும வினைகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வந்தே தீரும். அதனால நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஏதாவது ஒரு வேலைக்காக தேடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை, கலைத்துறையில வாய்ப்புக்காக அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு கல்விக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கல்வி தடைப்பட்டவங்க திரும்ப படிக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் கொடுக்கும். 12ல குரு பார்வை இருக்கு. கண்டிப்பா சுப செலவுகள் அப்படிங்கிறது இருக்கு. பெண் பிள்ளைகள் ருதுவாகிறது, பிள்ளைகளுக்கு திருமணம், காது குத்து, வீடு கட்டி குடி போறது, இந்த மாதிரியான சுப செலவுகள் இருக்கும். தேவையற்ற வைத்திய செலவுகள்லாம் இருக்காது. 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அதாவது சனியை குரு பார்க்கிறார். சனிக்கு வீடு கொடுத்ததும் குரு தான் அப்படிங்கறதால இந்த 2ஆம் இடத்துல சனி பார்வை, சனி மேல குரு பார்வை விழுவுது அப்படிங்கும் போது உங்க பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறையும். குடும்ப விவகாரங்கள், அந்த சொத்து பத்து பிரச்சனை, ஒரு பிள்ளைக்கு பிரச்சனை, இன்னொரு பிள்ளை நல்லா இருக்கு, ரெண்டுத்துக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரு ஈகோவா இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இதுக்கு மேல இருக்காது. எல்லாம் நல்லபடியா இருப்பீங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த 52 நாள் 6ல குரு போறாருன்னு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. 6ல குரு போய் உச்சமடைகிறார், பார்வையால நன்மை செய்யறார் அப்படிங்கிறப்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.